அந்த சாங்கே வந்து திடீர்னு தான் எடுத்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் வரைக்கும் வேறு சாங் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் வால்டர் வெற்றிவேலில். அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து இந்த படத்துக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்குமா தெரியல, பேசாமல் இந்த சாங் முதல்ல பண்ணிடலாம், அப்புறம் அது வச்சுக்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு அவசரமாக போய் என்னோடய காஸ்டியூமரை கூப்பிட்டு நீங்கள் இங்கேருந்து இந்த மெட்டீரியல் வாங்க ஒரு ஃபுல் புடவையாகவே தைச்சிடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னேன். மொத்த புடவையுமா பெருசாக இருக்குமே, பரவாயில்ல இந்த சாங்குக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடலாம் இப்படியெல்லாம் சொல்கிறேனே தவிர பிரபுதேவாவோட டான்ஸ் பண்ண போகிறோங்கிறது அதுக்கப்புறமா தான் மைண்ட் வந்தது. பட் ஒரு அருமையான டான்ஸ் மாஸ்டர் என்னாக்கா அதுக்கு முன்னாடியே திருமதி பழனிசாமி போன்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 பேருக்கும் மியூச்சுவலாக வந்து ஸ்ரீதேவி அப்படிங்கிறதுல பயங்கரமான ஃபேன் 2 பேரும். எங்க எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது சந்திச்சுடுனாங்க, நான் பண்ணுவேனா பார்ப்பேனா மீட் பண்ணுவேனா இப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம். அண்ட் என்ன வேற எப்போ பாரு சொல்லிட்டு இருப்பாரு, எனக்கு அவங்கள ஞாபகம் தான் வரும், உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் அந்த கோல்டன் வாய்ஸ் ஞாபகம் வரும் எனக்கு. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் கூட மோதிரம் பார்த்துட்டு இப்படிம்பாரு, எனக்கு முதல்ல புரியல, அப்புறமா தான் கோல்டன் வாய்ஸ் அப்படின்னு புரியும். அண்ட் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நினைவுகள். அதோட அந்த சாங் பற்றி மட்டும் பர்டிகுலராக சொல்லணும்னா, நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேனே தவிர ஐ டிடன்ட் ஈவன் ரியலைஸ் 25th நவம்பர் என்னுடைய பர்த்டே அன்றைக்கி அந்த சாங் ஷூட் பண்ணுறாங்க. முடிச்சு ஒரு 3-3.5 மணி நேரத்துக்கு 3-3.5 மணி டைமுக்கு வந்து பார்த்தா பெரிய 2 டேபிளில் பெரிய பெரிய கேக்கு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஃபார் த டான்ஸ் ஃபார் யுவர் பர்த்டே இப்படின்னெல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போவே எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஹிட்டாக வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் சிலப்போ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு